இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. ஸோ இட்ஸ் அ ட்ரூ ஸ்டோரி. இதில் பார்த்தீங்கன்னா க்ரூ ஆஃப் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. க்ரூனா என்னது? ஒரு டீம், ஓகேவா? அந்த க்ரூவில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த லெஃப்டினன்ட் கமாண்டர்ஸ் ஆனால் எல்லாருமே ஒரு விமென் க்ரூ. அது அவங்க வந்து எங்கேருந்து எங்கே போகிறாங்க, எந்த ஷிப் வெசலில் போகிறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போவே நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும், ஓகேவா? Gone are the days where women in India remained indoors unless permitted to go out with an escort. ஓகேவா? கான் ஆர் த டேஸ்னால் என்ன? அதெல்லாம் போயிடுச்சு. அந்த காலம்லாம் மலை ஏறி போயிடுச்சு. என்ன காலம்? விமன் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எப்பயோ போயிடுச்சு. எஸ்காட்னா என்ன? கூடவே வருவாங்கல்ல, கூடவே ஓகே கரெக்டாக போகணும், பார்த்து கூட்டிகிட்டு வரணும், அந்த காலம்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Conditions today have changed thanks to all those women who have fought for their freedom. எல்லா விமென்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க and set a very good example for others. The real power to women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, மீடியா இதிலேருந்து தான் வந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. விமென் ஆக்குபை ஆல்மோஸ்ட் ஆல் மேஜர் பொசிஷன்ஸ். ஆமாம் தானே? இப்போ விமென் இல்லாத ஒரு துறைன்றதே கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அவங்க இருக்காங்க. கரண்ட்லி விமென்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆர் ட்ரெமெண்டஸ் இன் மெனி ஃபீல்ட்ஸ். ஒன் சச் அச்சீவ்மெண்ட் இதுதான் மெயினான அச்சீவ்மெண்ட். என்னென்னா ஆல் விமென் இந்தியன் நேவி க்ரூ. ஆல் விமென் இந்தியன் நேவி க்ரூ who circumnavigated the world. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு கொஷின் ஆரம்பிக்குது. சர்க்கம்நாவிகேட்டட்னா என்னப்பா? சர்க்கம்நாவிகேட்டட்னா வந்து கோயிங் என்ன ரவுண்டு. அவங்க எதை சுற்றி வராங்க அப்படின்னா இந்த உலகத்தை சுற்றி வராங்க, ரவுண்ட் த வேர்ல்டு. சர்க்கம்நாவிகேட்டட் த வேர்ல்டு. எவ்வளோ டேஸ்க்குள்ளே தெரியுமா அவங்க இந்த வேர்ல்டு சுற்றி வராங்க? 254 days. ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ டேஸு? 254 டேஸில் வந்து அவங்க சர்க்கம்நாவிகேட் பண்ணி வராங்க. எதில் போயிருப்பாங்க? ஷிப்பு. ஸோ அவங்க வந்து அந்த என்ன ஷிப்பு, ஐஎன்எஸ்வி தாரிணி, அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அந்த 254 டேஸில் அவங்க போயிட்டு வராங்க. இதுதான் அவங்களோட பாயிண்ட் நம்பர் 1. ஆல் அலோன். இவங்க மட்டும், இந்த க்ரூ மட்டும் தான் போகுது. இன் அ செயில் போட். எதில் போகிறாங்கன்னா செயில் போட் கால்டு ஐஎன்எஸ்வி தாரிணி. ஐஎன்எஸ்வி தாரிணி. சரி, யாருன்னா இந்த ஐஎன்எஸ்விக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்ல முடியுங்களா? சும்மா ட்ரை பண்ணுங்க. இது வந்து இந்தியாவில் தான்ப்பா நடக்குது. அப்போ என்னன்னு ஸ்டார்ட் ஆகும்? வெரி குட், இந்தியன். வெரி குட், சூப்பர். நேவி ஷிப்பு. இந்தியன் நேவி கரெக்டு. அதில் போகிறாங்கன்னா ஷிப்பு. வெரி குட். இந்தியன் நேவி ஷிப் வெசல் தான் அதோட ஃபுல் ஃபார்ம். இதை கேட்டிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் போகலாம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க தான் அந்த க்ரூ. சரியா? வாட் இஸ் ஐஎன்எஸ்வி தாரிணி? இப்போ நீங்களே அழகாக சொல்லிட்டீங்க ஐஎன்எஸ்வியோட ஃபுல் ஃபார்ம். ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நேவல். நேவின்னு சொல்லிட்டோம், நேவல். ஓகேவா? இந்தியன் நேவல் ஷிப் வெசல். தாரா தாரிணி இஸ் த பேட்ரன் டயட்டி. இதுவும் எழுதிக்கோங்க, தாரா தாரிணி. ஏன் வந்து அதுக்கு தாரிணி அப்படின்ற ஒரு பேர் வந்தது அப்படின்னா, தாரா தாரிணின்றது வந்து என்னது? ஒரு பேட்ரன் டயட்டி. டயட்டினா என்ன? அது ஒரு டைப் ஆஃப் காடுன்னு சொல்கிறாங்க. தாரா தாரிணி இஸ் த பேட்ரன் டயட்டி ஃபார் செயிலர்ஸ். செயில் பண்ணி போகிறவங்களுக்கு எதை வந்து டயட்டியாக வேண்டுறாங்க அப்படின்னா யார்? தாரா தாரிணி. அண்ட் இஸ் வர்ஷிப்டு ஃபார் சேஃப்டி அண்ட் சக்ஸஸ் அட் சி. நம்ம போகிற இந்த பயணம், அந்த போகிற அந்த வாயேஜாக இருக்கட்டும், இல்லை இந்த சி வெஞ்சராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு சக்ஸஸ் ஆட்டு அப்புறமா ஒரு சேஃப்டியாக திரும்பி வரணும்னு சொல்லிட்டு எந்த டயட்டிக்கிட்ட கேட்குறாங்க? தாரா தாரிணி. தாரா தாரினாலே ரிலேட்டட் டு செயிலிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்எஸ்வி தாரிணி. இந்த பாயிண்ட் இப்போ பார்க்க போகிறது முக்கியம். ஐஎன்எஸ்வி தாரிணி இஸ் த செகண்ட் செயில் போட்டு ஆஃப் த இந்தியன் நேவி. இப்போ இந்தியன் நேவியோட செகண்ட் செயில் போட்டாக ஏன் அது இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? இண்டிஜீனியஸாக இந்தியாவே பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுதான் என்னது? ஃபஸ்ட்டு தாரா தாரிணி. அப்போ முன்னாடி ஒன்று இருந்திருக்கோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு செயில் போட். அது என்னது அப்படின்னா
first being the INSV Maade. First என்னது INSV Maade, second என்னது INSV Tarini, first என்னது Maade, INSV Maade. அவ்வளவுதான். இப்போ இந்த தாரிணி பத்தி சொல்றாங்க. INSV தாரிணியோட ஃபுட் எவ்வளோ, அது எப்படிலாம் அது பில்ட் ஆயிருக்குன்றத சொல்லுவாங்க. இட் இஸ் 55 ஃபுட் செயிலிங் வெசல். இதெல்லாம் முக்கியம். 55 ஃபுட் செயிலிங் வெசல். எது? தாரா தாரிணி. பில்ட் இண்டிஜினியஸ்லி. சி இதெல்லாம் இண்டிஜினியஸ்லினா என்ன? சொந்தமாக நம்மளே பண்ணுறது. நம்ம யார்கிட்டையும் போயிட்டு பாரோ பண்ணாமல், எந்த மேனுஃபேக்சரிங் பார்ட்டுமே யார்கிட்டையுமே பாரோ பண்ணாமல் நம்மளே அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது பேர் தான் இண்டிஜினியஸ்லி அப்படின்னு அர்த்தம். இந்தியா எங்கே பண்ணுறோன்னா இந்தியா பை MS அக்வாரியஸ் ஷிப்பிங் யார்ட் பிரைவேட் லிமிடெட். இந்த இடத்துல தான் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. MS அக்வாரியஸ் ஷிப் யார்ட் பிரைவேட் லிமிடெட். ஓகேவா? லொக்கேட்டட் இன் கோவா. இது எங்கே இருக்குன்னா லொக்கேட்டட் இன் கோவா. After undergoing extensive sea trials, she was commissioned to the Indian Navy service. இப்போ இந்த தாரா தாரிணிக்கு வந்து நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் வந்து நல்லா ஓடுதா இல்லையான்னு நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இப்போ கார் எடுத்துக்கோங்க. இப்போ கார் வந்து நல்லா டிரைவ் பண்ண முடியுதா? இப்போ டெஸ்ட் டிரைவ்லாம் ஏன்பா வாங்குறாங்க? அது நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, நம்மளால கரெக்டாக பண்ண முடியுதா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் டிரைவ் இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த தாரிணியை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டென்சிவ் சீ ட்ரையல்ஸ் கொடுத்து ஓகே அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? கமிஷன் டு த இந்தியன் நேவி சர்வீஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பேரா. புரியுதா? இதில் என்னெல்லாம் பார்த்தோம்? INSV தாரிணின்றது எதோட டயட்டி? செயலருக்கான ஒரு பேட்ரன் டயட்டி. அதை வந்து ஒர்ஷிப் பண்ணுறாங்க. எதுக்கு ஒர்ஷிப் பண்ணுறாங்க? ஃபார் கடலில் போகும்போது நம்மளுக்கான சேஃப்டி, அப்புறம் என்னது சக்ஸஸ், இதெல்லாம் கொண்டு வரும். அதே மாதிரி INSV தாரிணின்றது ரெண்டாவது செயல் போட்டு. எதோடது? இந்தியன் நேவியோடது. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? மாதே. இப்போ INSVயோட ஃபுட் 55 ஃபுட் செயிலிங் வெசில் இந்தியாவே பில் பண்ணுச்சு. எங்கே பில் பண்ணாங்க? கோவாவில். அந்த கம்பெனி பேர் வெரி குட், அக்வாரியஸ் ஷிப்யார்ட் பிரைவேட் லிமிடெட். அவ்வளோதான்ப்பா. இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். எழுதிட்டிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இது இன்னொரு முக்கியம். இப்போ எப்போ இதை வந்து கமிஷன்டு ஓகே இது ரெடி, இனிமேல் இதில் வந்து ஜேர்னி பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்கிறாங்கன்னா 18th February 2017. இப்போ தான் முடிஞ்சிருக்கு. 2017 18th February. ஓகேவா? 18 இங்கே ஒரு 18 இங்கே ஒரு 17 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 18th February 2017. The boat was named after the famous தாரா தாரிணி. அதுக்கு ஏன் தாரா தாரிணின்ற நேம் வந்ததுன்னா, தாரா தாரிணின்னு ஒரு டெம்பிள் இருக்குப்பா. எங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. ஒடிசாவில் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. சி கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிசாவில் ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் பேர் தான் தாரா தாரிணி. அதை வச்சு தான் இதுக்கு INSV தாரிணி அப்படின்ற ஒரு நேம் வந்தது. The word தாரிணி மீன்ஸ் போட். தாரிணினா என்னது? அண்ட் இன் சான்ஸ்கிரிட் இட் மீன்ஸ் சேவியர். இதெல்லாம் முக்கியம். தாரிணினா போட்டு, சான்ஸ்கிரிட்டில் அதுக்கு பேர் என்னதுன்னா சேவியர். இது எழுதிக்கோங்கன்னா INSV தாரிணி ஆஸ் அன் அட்வான்ஸ்டு. இப்போ இதை பற்றி சொல்கிறாங்கப்பா. INSV தாரிணியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா அட்வான்ஸ்டு ரே மெரைன் நேவிகேஷன். இப்போ நேவிகேட் பண்ணி தானே போகும் ஷிப்லாம். அந்த நேவிகேஷனுக்கு அட்வான்ஸ்டு ரே மெரைன் நேவிகேஷன் சூட் இருக்கான். அண்ட் அண்ட் அரே ஆஃப் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். சேட்டிலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குது. அட்வான்ஸ்டு நேவிகேஷன் இருக்குது. ஃபார் பர்ஃபெக்ட் நேவிகேஷன் எனிவேர் இன் த வேர்ல்டு. உலகத்தில் எங்கே இருந்தாலும் கரெக்டாக அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் கிட்ட போய் பேசுகிறது, அப்புறம் நேவிகேட் பண்ணுறதெல்லாம் இது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. எதில்? வெரி குட். INSV தாரிணியில். நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் நீங்கள். வாட் டஸ் INSV ஸ்டாண்ட் ஃபார்? வெரி குட். நேவல் ஷிப் வெசல். ஷிப் வெசல் கரெக்ட். இப்போ நீங்கள் வென் வாஸ் INSV தாரிணி கமிஷன்டு? டீன் முடியும். 18 February 2017 கரெக்ட். நெக்ஸ்ட் ஹூ இஸ் தாரா தாரிணி? கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. தாரிணினா போட்டுன்னு அர்த்தம். ஹூ யாருன்னு கேட்குறாங்க. அதாவது தாரா தாரிணி வந்து இஸ் அ டெம்பிள்.
in Ganjam district of எங்க ஒடிசா. அவ்வளவுதான், சூப்பர்ப்பா சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் நவிகா சாகர் பரிக்ரமா. சாகர் எந்த ஸ்கீம், இப்போ யூனிட் 9லாம் நீங்கள் ஸ்கீம் படிப்பீங்க. சாகர் அப்படின்னு வந்தாலே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இட்ஸ் ரிலேட்டட் டு வாட்டர், கடல் ஞாபகம் வச்சுக்கணும், ஓஷன். அதான் வந்து சாகர். நவிகா சாகர் பரிக்ரமா வாஸ் அ ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கன் இன் கான்சனன்ஸ் வித் த நேஷனல் பாலிசி டு எம்பவர் விமன் டு அட்டைன் தர் ஃபுல் பொட்டென்ஷியல். இப்போ கேட்பாங்க, ஒரு விமன் வந்து அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல், அவங்களோட கெப்பாசிட்டி ஃபுல்லாக வெளிக்கொண்டு வர்றதுக்கு என்ன ஸ்கீம் இல்லை என்ன ப்ராஜெக்ட் இந்த கவர்மெண்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்? நவிகா சாகர் பரிக்ரமா சொல்லுங்க. நவிகா சாகர் பரிக்ரமா. The project is considered essential towards promoting ocean sailing activities. Ocean sailing activitiesக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. In the Navy, while depicting Government of India's thrust for Nari Shakti, அதே மாதிரி நாரி சக்தினாலும் women. சாகர்னா என்ன சொன்ன? Related to sea, ocean. நாரி சக்தி அப்படி, நாரி சக்தி அப்படின்னா என்னது? women related. Women power, said Chief of the Naval Staff Admiral Sunil Lanba. Sunil Lanba in his welcome speech. சொல்லுங்க, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் என்ன எழுதணும் அப்படின்னா எது? இது நவிகா அப்படியே எழுதுங்க. நவிகா சாகர் பரிக்ரமா. இதுதான் வந்து இது ஒன்று எழுதிட்டு என்ன எழுதணும்? ஃபுல் பொட்டென்ஷியல் ஆஃப் விமென்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வர்றது இன்னொன்று என்ன எழுதணும்னா நாரி சக்தி, விமென் பவர் அப்படி எழுதிக்கோங்க. இதெல்லாம் யார் ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறாங்க, யார் சொல்கிறாரு அப்படின்னா இந்த சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். யாருன்னா அட்மைரல் சுனில் லன்பா. இப்போதான்ப்பா ஸ்டார்ட் ஆகுது. த வாயேஜ், வாயேஜ்னா என்ன? கடற்பயணம். ஓகேவா, அந்த கடற்பயணம் ஸ்டார்ட் ஆகுது. த வாயேஜ் வாஸ் எய்ம்டு. மெயினாக எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுக்கு மெயினாக இதை பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இண்டிஜீனியஸாக இந்தியா வந்து ஒரு ஷிப்பு பில்ட் பண்ணியிருக்கு, இப்போ நாங்கள் அதை வச்சு இந்த சர்க்கம் நேவிகேட் பண்ண போகிறோம். எவ்வளோ டேஸில் சர்க்கம் நேவிகேட் பண்ண போகிறோம்? வெரி குட், 254 டேஸில் பண்ண போகிறோம். இதுதான் வந்து மேக் இன் இந்தியா திட்டம். மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் பை sailing on board indigenously built INSV Tarini. The special feature of this sailboat was that it encouraged the use of environment friendly non-conventional renewable energy resources such as wind. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதுக்கு நிறைய ஃபியூவல்லாம் தேவைப்படுற மாதிரியான ஷிப் வெசல் கிடையாது. இது வந்து என்னென்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி நான் கன்வென்ஷனல் சொல்கிறாங்க. நான் கன்வென்ஷனல் ரெனியூபிள் எனர்ஜி. ரெனியூபிள் எனர்ஜினா என்ன? ரெனியூபிள் நான் ரெனியூபிள் படிச்சிருப்பீங்கள்ல. ரெனியூபிள் எனர்ஜி என்னெல்லாம்? சன்னு, விண்டு, ஏர், அதெல்லாம் ரெனியூபிள் எனர்ஜி. அதை தான் சொல்கிறாங்க. அந்த ரெனியூபிள் எனர்ஜி வச்சு விண்டை வச்சே இந்த ஷிப்பை வந்து செயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? கலெக்டட் அண்ட் அப்டேட்டட் மெட்டீரியாலஜிக்கல் ஓஷன் அண்ட் வேவ் டேட்டா ஆன் ரெகுலர் பேசிஸ் ஃபார் அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட். வெதரெல்லாம் முன்னாடியே சொல்லிடுவாங்க பை இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்கப்பா, மெட்டீரியாலஜி ரிலேட்டட் டு வாட்னு கேட்குறாங்க. என்ன சொல்வீங்க? மெட்டீரியாலஜி, இது வந்து ஒரு கொஷின். மெட்டீரியாலஜி இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்குறாங்க. வெதர், வெதரை பற்றி பேசுகிறது தான் மெட்டீரியாலஜி. வெதர். இருங்க, நான் இன்னொன்று ஒன்று கேட்குறேன். நான் நேற்று ஒன்று பார்த்தேன், அது உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். இது வந்து உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது சரிப்பா. கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னா என்ன? இது நமக்கு ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இஸ் ரிலேட்டட் டு ஹார்ட் சர்ஜனை தான் கார்டியாலஜிஸ்ட்னு சொல்கிறோம். இது சொல்லுங்க. நெஃப்ராலஜிஸ்ட்னா நெஃப்ராலஜிஸ்ட். நெஃப்ராலஜிஸ்ட். நெஃப்ரான் எங்கே இருக்கும்? ஃபஸ்ட்டு கிட்னி. கரெக்டா? கிட்னி தானே நம்ம ஃபில்டர் பண்ணி அனுப்புது நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம். அங்கே தான் நெஃப்ரான் யூஸ் பண்ணுறாங்க. நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்னா கிட்னியோட ஸ்பெஷாலிஸ்ட். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. இது பாருங்கள், இது உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்கள் எனக்கு. ஓட்டோ லாரங்கிஸ்ட். இது தனியாக ஓட்டோ லாரங்கோலஜிஸ்ட்.
அப்படின்னா என்ன? ஓட்டோ லாரங்கோலஜிஸ்ட். எனி கெஸஸ்? அப்படின்னா என்னன்னா இஎன்டி போகிறோமா, இயர் நோஸ் அண்ட் த்ரோட் டாக்டர் கிட்ட போகிறோமா, அந்த ஸ்பெஷாலிட்டி தான் ஓரங்கோலஜிஸ்ட். ஆப்தமாலஜிஸ்ட்னா என்ன? ஆப்தமாலஜினா கண்ணு, கரெக்ட், ஐ டாக்டர். ஆர் ஆட்டோலாரங்கோலஜிஸ்ட் அப்படின்னா என்னது? இஸ் ரிலேட்டட் டு இஎன்டி, இயரு நோஸு த்ரோட், இதுக்கான ஸ்பெஷாலிட்டி தான் இது. கைனகாலஜிஸ்ட்னா என்ன? விமன் அந்த விமன் டெலிவரி, அந்த பிசிஓஸ் அதெல்லாம் பார்க்குறது தான் கைனகாலஜிஸ்ட், விமன் ஸ்பெஷாலிட்டி. வேறு என்னெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சது? கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்னா என்ன? கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், வெரி குட். ஸ்டமக், நம்மளுக்கு இருக்க அந்த அசிடிட்டி, அல்சர் அதெல்லாம் யாருக்கிட்ட காட்டணும்னா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். டெர்மட்டாலஜிஸ்ட்னா என்ன? அது டென்டிஸ்ட், வெரி குட். டர்மா அப்படின்னாலே ஸ்கின், ஓகேவா, டெர்மட்டாலஜிஸ்ட். நெக்ஸ்ட் பல்மனாலஜிஸ்ட். பல்மனாலஜிஸ்ட் எங்கள் தாத்தாக்கு ஒரு முறை பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது, ஒரு 5 years பேக். பல்மனாலஜி கெஸ் பண்ணுங்க. லங்ஸுப்பா, நம்மளோட லங்ஸோட இதை பார்க்குறது தான் வந்து பல்மனாலஜிஸ்ட். நெக்ஸ்ட்டு நியோநாட்டாலஜிஸ்ட், இது கூட நல்லா இருந்துச்சு. நியோநாட்டாலஜிஸ்ட், நியோநாட்டாலஜிஸ்ட் அப்படின்னா என்ன? நியூ பார்ன் பேபி இருக்குமா, அந்த அதாவது பீடியாட்ரிஷன்ன்றது வந்து பேபிஸ், ஜென்ரலாக பேபிஸ், பட் அந்த நியூ பார்ன் அப்படின்றது தான் வந்து இந்த நியோநாட்டாலஜிஸ்ட். ஓகே, புரியுதா? இப்போ ஒரு ஜஸ்ட் பார்க்கலாமா? இது எதுக்கு நம்ம சொன்னோம்னா இந்த மெட்டீரியாலஜிக்கிலேருந்து ஆரம்பிச்சது. மெட்டீரியாலஜி அப்படின்னா இஸ் ரிலேட்டட் டு வாட்னா வெதர் சம்மந்தப்பட்டமாக படிக்கிறது பேர் தான் வந்து மெட்டீரியாலஜிஸ்ட். ஓரந்தாலஜிஸ்ட்னா என்ன? ஆரந்தாலஜிஸ்ட். இதை மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள். ஓரந்தாலஜிஸ்ட். ஓரந்தாலஜிஸ்ட் அப்படின்னா என்ன? சரி, திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். ஓகே, வெரி ஈஸி. அவ்வளோதான்ப்பா. இங்கே புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவ்வளோதான். இது வந்து இந்த மானிட்டரிங் மெரைன் பொல்யூஷன் ஆன் ஹை சீஸ்ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த க்ரூ பற்றி படிக்க போகிறோம். ஒரு முறை ரிவிஷன் பண்ணுங்கள் இது வரையும் படித்ததை. இந்தியன் நேவிஸ் 6 விமென் க்ரூ. எவ்வளோ மெம்பர்? 6 மெம்பர் க்ரூ. யார்? இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த இன்டர்வியூவர் கேட்கறதுக்கு ஒரு க்ரூ மெம்பரும் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. எந்த க்ரூ மெம்பர் எதை சொன்னாங்கன்றதை கொஷினாக கேட்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்தியன் நேவிஸ் ஆல் விமென் க்ரூ. Indian Navy's all-women crew was the first ever to circumnavigate the globe, skippered by Lieutenant Commander Vartika Joshi. ரொம்ப முக்கியம். லெஃப்டினன்ட் கமாண்டர் யார்? வர்த்திகா ஜோஷி. இவங்க தான் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட். இவங்க தான் வந்து ஸ்கிப்பர்டுனா என்னப்பா? ஸ்கிப்பர்ட்னா ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறவங்க. யார் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மெயின் லெஃப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி. The all-women team has also Lieutenant Commander Pratibha Jamwal. First name மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Pratibha Jamwal. Next, Lieutenant Commander Swati Pratapali. ஓகேவா? Swati Patrapali. Okay. Next, Lieutenant Aishwarya Bodapati, Lieutenant Vijaya Devi and Lieutenant Payal Gupta as its crew members. யார் அந்த 6 பேர்? ஃபஸ்ட்டு 3 பேர் லெஃப்டினன்ட் கமாண்டர். நெக்ஸ்ட் இருக்கவங்க வெறும் என்னது? லெஃப்டினன்ட் மட்டும்தான். ஓகேவா? அந்த டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. யார்? லெஃப்டினன்ட் ஃபஸ்ட்டு வர்த்திகா ஜோஷிப்பா, லெஃப்டினன்ட் கமாண்டர். அவங்க தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லெஃப்டினன்ட் கமாண்டர் பிரதிபா. நெக்ஸ்ட் லெஃப்டினன்ட் கமாண்டர் ஸ்வாதி. நெக்ஸ்ட் வரவங்க ஐஸ்வர்யா போடாப்பட்டி, விஜயா தேவி அண்ட் பாயல் குப்தா. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 6 மெம்பர், 6 மெம்பர் க்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. The crew started their voyage. ஃபஸ்ட்டு இந்த ஐஎன்எஸ்வி தாரிணியை வந்து when was it commissioned ன்னு கேட்டாங்கன்னா
18th February 2017 சொல்லணும். இப்போ அந்த வாயேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2017 தான், பட் மந்த் மட்டும் செப்டம்பர் மந்த்து. The crew started their voyage on 10th September 2017. எப்போ 10th September 2017 from Goa. From Goa. Flagged, அதை யார் வந்து ஃப்ளாக் பண்ணாங்கன்னா flagged off by Defense Minister of India. இது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 2017 செப்டம்பர் மந்த்து, டேட்டு 10 கரெக்டாக 10th September 2017 ஃப்ரம் கோவா. அதை வந்து ஃப்ளாக்ட் ஆஃப் பண்ணவர் யாருன்னா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். இட் வாஸ் a historic டேவா. அது ரொம்ப ஒரு மெமரபிள் டே, ஹிஸ்டாரிக் டேன்னு சொல்கிறாங்க. விச் வுட் பி மார்க்ட் இன் நேவிகேஷன் ஹிஸ்ட்ரி அண்ட் குளோபலி. இட் கவர்ட் த எக்ஸ்பெடிஷன் இன் 5 legs வித் ஸ்டாப் ஓவர்ஸ் அட் 4 ports. ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸ்பெடிஷன், இந்த கடல் பிரயாணம், ஓகேவா, இது எப்படின்னா ஒரு இப்போ 254 days அவங்க சர்க்கம் நேவிகேட் பண்ணி வராங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு ஒரே நாளில் ஒரு 254 daysக்கும் தேவையானது இருக்குமா? இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நடுவில் ஒரு சின்ன சின்ன கேப் எடுக்கிறாங்க. 4 இடத்துல வந்து அவங்க இதுதான் சொல்கிறாங்க. இப்போ 4 portsல அவங்களுக்கு வந்து நிறுத்துவாங்க ஷிப்பை ஃபார் ரெப்ளனிஷ்மெண்ட். ரெப்ளனிஷ்மெண்ட்னா என்ன? இப்போ கூட நம்ம எங்கன்னா டூர் போகிறோம், ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? ரெஸ்ட் எடுப்போமா? ரெஃப்ரெஷ் பண்ணி சாப்பிட்டு போவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்டு போகிறது தான் வந்து இந்த ரெப்ளனிஷ்மெண்ட்டுன்னு வாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சாப்பிட்டு போகல, அந்த தேவையான ஃபியூவல் எல்லாம் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அங்கே வந்து மைதா காலி ஆயிடுச்சு அப்படின்னா மைதாவை வந்து வாங்கி அந்த ரீஸ்டாக் பண்ணுவோம்லப்பா, அதுதான் பண்ணிக்கிறாங்க. அந்த 4 ports எங்கே அப்படின்றத கேட்பாங்க. எங்கே அப்படின்னா ஃபெர்மாண்டல் ஆஸ்திரேலியா. எங்கே? ஃபெர்மாண்டல் ஆஸ்திரேலியா, லிலிட்டன் நியூசிலாந்து, போர்ட் ஸ்டான்லி, அப்புறமா த ஃப்ராக்லாண்ட்ஸ் அண்ட் த கேப் டவுன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேவா, சொல்லுங்க. ஃபெர்மாண்டல் ஆஸ்திரேலியா, லிலிட்டன் நியூசிலாந்து, போர்ட் ஸ்டான்லி, த ஃப்ராக்லாண்ட்ஸ் அண்ட் கேப் டவுன் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 4 இடத்துல தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாப் பண்ணி ரெப்ளனிஷ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபார் ரெப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன் அண்ட் ரிப்பேர் ஆஸ் நெசசரி. என்னெல்லாம் போட்டில் அந்த ஷிப்பில் ரிப்பேர் இருக்கோ அதெல்லாம் இந்தந்த போர்ட்ஸில் பண்ணிக்கிறாங்க. பிஃபோர் ரிட்டர்னிங் டு கோவா இன் ஏப்ரல் 2018. எப்பப்பா போகிறாங்க? 2017-18 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட் வந்து செப்டம்பரில் கிளம்புறாங்க. பேக்கை எடுத்துகிட்டு செப்டம்பரில் கிளம்புறாங்க. ரிட்டர்ன் எப்போ வராங்கன்னா கோவாக்கு மறுபடியும் ஏப்ரலில் வராங்க. அப்போ செப்டம்பர்னா எப்போ எவ்வளோ மந்த்ஸில் வராங்க? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 7 months ஆயிருக்கு. They went around the globe within 254 days and reached Goa port on 21st May 2018. The 6-member women crew broke many stereotypes during their setting sail. Okay, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வராங்க. எப்போ வராங்கன்னா கோவா போர்ட்டை வந்து ரீச் பண்ணது எப்போனா 21st May 2018. ஓகேவா, இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ஐஎன்எஸ்வி தாரிணின்றது என்னது? செகண்ட் செயில் போட். அப்போ ஃபஸ்ட்டு செயில் போட் என்னன்னு படித்தோம்? மாதேன்னு படித்தோமா? த ஃபஸ்ட் இண்டியன் சோலோ சர்க்கம் நேவிகேஷன். இவங்க போகிறது வந்து 6-member க்ரூவாக போகிறாங்க. 6-member க்ரூவாக போகிறது ஐஎன்எஸ்வி தாரிணி. ஆனால் ஒருத்தர் சோலோவாக போகிறாரு, தனியாக சர்க்கம் நேவிகேட் பண்ணுறாரு. அவர் யார் அப்படின்னா த ஃபஸ்ட் இண்டியன் சோலோ சர்க்கம் நேவிகேஷன் வாஸ் அண்டர்டேக்கன் பை கேப்டன் திலீப் தாண்டே, ரிட்டையர்டு. அவர் யார்? அவர் பேர் திலீப் தாண்டே, ரிட்டையர்ட் ஃப்ரம் August 19, 2009. 2009 இவர் போகிறார். August 19, 2009 to May 19, 2010 on board another India built vessel INSV மாதே. இவர் என்ன பண்ணுறாரு? இவங்களுக்கும் இந்த க்ரூ மெம்பருக்கும் என்ன வித்தியாசம்? க்ரூ மெம்பர் ஒரு 6 பேராக போயிருக்காங்க. இவர் எப்படி போயிருக்காரு? சோலோவாக போயிருக்காரு. எப்போ போனார்? 2009. எப்போ ரிட்டர்ன் வந்தார்? 2010. டேட்டும் மந்த்தும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆகஸ்ட்லேருந்து மே. நெக்ஸ்ட், த ஃபஸ்ட் இண்டியன் நான் ஸ்டாப் சோலோ சர்க்கம் நேவிகேஷன். இங்கே வந்து நான் ஸ்டாப், அதாவது போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. நான் ஸ்டாப் சோலோ சர்க்கம் நேவிகேஷன் வாஸ் அண்டர்டேக்கன் பை கமாண்டர் அபிலாஷ் டாமி. யார்?
Abhilash Tommy from November 1, 2012 to March 31, 2013. இதெல்லாம் facts. இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா assertion reasoningல கேட்டு மாத்திடுவாங்க பேரை மட்டும். ஃபர்ஸ்ட் சோலோ சர்க்கம்நாவிகேஷன் வாஸ் கமாண்டர் அபிலாஷ் டாமி அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாப் சர்க்கம்நாவிகேஷன் வந்து திலீப் தாண்டேன்னு கொடுப்பாங்க. அப்போ ரெண்டுமே தப்பு. ஏன்னா நான் ஸ்டாப்பாக போனவர் தான் வந்து இந்த அபிலாஷ் டாமி. ஃபஸ்ட்டு சோலோ சர்க்கம்நாவிகேஷன் தான் இந்த திலீப் தாண்டே. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்டர்வியூவர் வித் த க்ரூ மெம்பர்ஸ். இப்போது இங்கே வந்து க்ரூ மெம்பர் இருப்பாங்க. எங்கே இருங்க அந்த ஃபோட்டோவை காட்டுறேன். இதோ இதான்ப்பா இன்டர்வியூ நடக்குது. ஸோ இந்த சைடு ஓகே இன்டர்வியூவர் வந்து கொஷின் கேட்குறாங்க. இந்த எக்ஸ்பெடிஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் அங்கே என்னென்னலாம் ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அங்கே எதனா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதனா நடந்ததா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கு ஒருத்தரும் ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ அது யார் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்குறாங்க. India's all-women Navy crew who went around the world in 254 days have shared their experience about their great voyage in an interview. Through their personal experiences, we really come to know their hardships and unexpected challenges they have faced all through their expedition. First interviewer question கேக்குறாங்க. How well were you acquainted with the sailboat before you took up the task? அப்படின்னா அக்வைண்டட்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ்லாம் இருந்தது ரிலேட்டட் டு தி செயிலிங், எப்படிலாம் உங்களுக்கு இதில் ப்ரிப்பேர் ஆனீங்க அப்படின்னு இன்டர்வியூவர் கேட்குறாங்க. அதுக்கு இந்த வர்த்திகா ஜோஷி, இவங்க தான் யார், லெஃப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி ஆன்சர் பண்ணுறாங்க. என்னென்னு, none of us was acquainted with a sailboat or ocean going boat. எங்களுக்கு இதை பற்றி அவ்வளோவா விவரம் தெரியாது. none of us had sailed before. இதுக்கு முன்னாடி நாங்கள் செயில் பண்ணதும் கிடையாது. nor are women officers allowed entry in combat platforms as yet. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்ததில்லை. விமென் மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. at first it was difficult to take the boat out. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த போட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறதே ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருந்துச்சான். to the sea from one point to another, but we slowly built upon it together 3 years of training. ஸோ அவங்க எவ்வளோ வருஷம் இதுக்காக ட்ரெயின் பண்ணுறாங்க, 3 years. ஸோ நம்மளும் ஒரு ஆஃபீஸர் ஆகணும்னா நம்மளுக்கு எவ்வளோ வருஷம் ஒரு தேவை, அது ஒருத்தருக்கும் டிஃபர் ஆகும். சில பேருக்கு 1 yearல கிடச்சிரும், சில பேருக்கு கொஞ்சம் இயர்ஸ் ஆகும், ஒரு 2 years 3 years. ஆனால் நம்மளோட என்னது முயற்சியை வந்து நம்ம கைவிட்டவே கூடாது, தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். 3 years of ட்ரைனிங்ன்றது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்டர்வியூவர் கேட்குறாங்க. கேன் யூ டெல் அஸ் அபவுட் த ட்ரைனிங் யூ ஹேட் அண்டர்கான் பிஃபோர் திஸ் எக்ஸ்பெடிஷன். ஸோ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரைனிங்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து வர்த்திகா ஜோஷி தான் மறுபடியும் சொல்கிறாங்க. வி ஸ்டார்டட் வித் சம் தியோரிட்டிக்கல் கோர்சஸ். தியரியில் தான் ஃபஸ்ட்டு அவங்க சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் தியரியும் ப்ராக்டிக்கலும் ஒன்றா இருக்குமா, இருக்காது. அதான் சொல்கிறாங்க. தியரிட்டிக்கல் கோர்சஸ் ஆஃப் நேவிகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் வெதர் ப்ரெடிக்ஷன். classroom courses are different from sailing outside ன்னு சொல்கிறாங்க. ஸோ we are given hands-on training. hands-on trainingனா என்ன, ப்ராக்டிக்கலாக அங்கே போய் பண்ணுறது. லைக் how to repair things and how to deal with emergencies when the weather gets rough, if there is a medical emergency and the training was needed in tactic aspects as well. ஸோ வெதர் திடீர்னு மாறுது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து hands-on trainingல கற்றுக்குறாங்க. யார் சொல்கிறா இதை, வர்த்திகா ஜோஷி. நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வி அண்டர்வென்ட் அவர் பேசிக் செயில் ட்ரைனிங். இப்போ இந்த செயில் ட்ரைனிங் வந்து அவங்க எங்கே கற்றுக்குறாங்க அப்படின்னா மும்பையில் இந்த அகாடமி வந்து என்னென்னா அட் த இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர். சொல்லுங்கள், இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டரில் தான் இந்த செயிலிங்கான ட்ரைனிங் வந்து அவங்க கற்றுக்குறாங்க. அண்ட் அட் வேரியஸ் ஸ்கூல்ஸ் இன் த சதர்ன் நேவல் பேஸ் இன் கொச்சியில் கற்றுக்குறாங்க, மும்பையிலையும் கற்றுக்குறாங்க. வி ஈவன் செயில்ட் ஆன் INSV மாதே டு மொரீஷியஸ். INSV மாதே தானே ஃபஸ்ட்டு செயில் போட்டு இண்டிஜீனியஸாக பண்ணது. அந்த INSV தாரிணிலையும் செயில் பண்ணுறாங்க. செயில் பண்ணி எங்கே போகிறாங்கன்னா மொரீஷியஸ்க்கு போகிறாங்க இன் 2016 and 17 and back and also to Cape Town in December 2016. ஸோ இந்த மாதே அந்த INSVல வந்து எங்கெல்லாம் போகிறாங்க, மொரீஷியஸ் போகிறாங்க, அப்புறமா கேப் டவுன் இன் டிசம்பர். கேப் டவுன் எங்கே இருக்குது, வெரி குட், சவுத் ஆஃப்ரிக்கா. அதுக்கு முன்னாடி அந்த 4 போர்ட்ஸ் பார்த்தோம்ல அதில்.
We were trained for almost 3 years to prepare for the voyage. Since the boat was old, it had minor leaks. அந்த INSV மாதை வந்து கொஞ்சம் ஓல்டாக இருக்கு போல், அது சில லீக்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு கற்றுக்குறாங்க. அண்ட் ரிப்பேர்ஸ் ஆல்சோ வி ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் சூன். அதனால் ஸோ த ட்ரிப் வாஸ் அ டுட்டோரியல். அவங்களுக்கு வந்து அது ஒரு டுட்டோரியல் மாதிரி இருந்திருக்கு. ஓகே, இப்படிலாம் ஆச்சுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரியலாப்பா, இது பாருங்கள் இந்த இதெல்லாம். How to manage food, water and even electricity during the big voyage எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ்? சரி, நீங்கள் மட்டும்தான் இதுக்கு வந்தீங்களா இல்லை இதனா எக்ஸாம் மாதிரி எழுதிங்களான்னு இன்டர்வியூர் கேட்குறாங்க. என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றதுக்கு ஐஸ்வர்யா ஆன்சர் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் த 30 விமென், ஸோ இது ரொம்ப முக்கியம், எவ்வளோ விமென் இருந்தாங்க? 30 விமெனில் இவங்களை தான்ப்பா செலக்ட் பண்ணுறாங்க. 30 women who had applied, 6 of us were shortlisted based on the little survival skills we showed. இவங்க கிட்ட இருக்க அந்த சில survival skills வச்சு தான் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. The crew was monitored by mentoredனா இவர் தான் சொல்லி தராரு, மென்டார்ஷிப் பண்ணுறாரு. யாருன்னா கமாண்டர் திலீப் தாண்டே. இவரை நம்ம எங்கே படித்தோம்? திலீப் தாண்டேவை. வெரி குட். சோலோ சர்க்கம் நேவிகேஷன் எந்த இயரில்? 2000. வெரி குட். 9லேருந்து 10 வரைக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் த ஃப்ளேர் அப்ஸ் அட் த சி, ஐ ஈவன் ஹேட் செகண்ட் தாட்ஸ் அபவுட் ஜாயினிங் த டீம். ஸோ இந்த திலீப் தாண்டே தான் இவங்களை சொல்லி தராரு, மென்டார் பண்ணுறாரு. பட் இவங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் ஃப்ளேர் அப்ஸ்னால் இப்போ சி வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஓகேவா? ஹை டைட், லோ டைட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம இதில் போகலாமா வேணாமான்னு செகண்ட் தாட்டே இவங்களுக்கு வந்துடுச்சான். யாருக்கு? ஐஸ்வர்யாவுக்கு. ஸோ ஐஸ்வர்யாவுக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட், இன்டர்வியூவர் கேட்குறாங்க, ஹவு டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரியாக்ட் when you told them about this? உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படிப்பா ரியாக்ட் பண்ணாங்கன்னு ஒன்று வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க. என்னென்னு, our families did have a hard time, but that was because most of them had never seen the sea. இவங்களோட அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா கடலையே பார்த்தது இல்லையா. அப்போ அவங்களோட பொண்ணுங்களை எப்படி அவங்க அனுப்புவாங்க? அந்த அவங்க பேரண்ட்ஸுமே கொஞ்சம் பயம் இருந்தது. இருந்தாலும் சரி, இவங்க வந்து சேலஞ்சை அக்செப்ட் பண்ணதுனால போகிறாங்க. 4 of us are from the mountains. இந்த 6-member crewல 4 பேர் வந்து from mountains. The first time my parents saw the ocean was when I invited them to visit. அவங்க parents first time எப்போ ஒரு கடலை பார்க்குறாங்கன்னா இவங்க இன்வைட் பண்ணும்போது தான் பார்க்குறாங்க. But once they saw that we are doing well and looking after ourselves, they were quite supportive. ஓகேவா? சரி, அவங்க எப்போ வந்து நம்ம பொண்ணுங்க நல்லா தான் பண்ணுறாங்க, தேர் டூயிங் வெல்னோடனே அவங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ். தே வேர் அப்ரஹென்சிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் டூ. நெக்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்கப்பா. வேர் டிட் த க்ரூ அண்டர்கோ தேர் பேசிக் ட்ரைனிங்? வெரி மும்பை. அந்த இது பேர் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங். ஓகே, ட்ரைனிங் சென்டர். How long were they trained to undertake this voyage? Very good. 3 years of training. Which skill was considered important in selection process? Survival skills. Who mentored the crew? Very good. Dilip Dande. Interviewer. What were your aims and how did you work to achieve them? உங்களோட எய்ம் என்ன? அதாவது எய்ம் என்னன்னா இந்த க்ரூவில் போகிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாரு. I wanted to make sure that I complete this journey with ultimate honesty ன்றாங்க இந்த கமாண்டர், லெஃப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி. நான் உண்மையாக நேர்மையாக இந்த எக்ஸ்பெடிஷனை கம்ப்ளீட் பண்ணணும். I didn't set out for a destination. It was the journey that mattered to me the most. இவங்களுக்கு வந்து நம்ம போய் எப்போ ரீச் ஆகும் அப்படின்றத அவங்க யோசிக்கல. போகிற வழி, அந்த ஜேர்னியை தான் அவங்க வந்து ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. So my contention was to make sure that we go by the rules of circumnavigation, which say that you don't have to use any auxiliary means of repulsion and you do not have to take anybody else assistance. ஓகேவா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கம்பல்சரியாக சர்க்கம் நேவிகேட் பண்ணணும். தேவையில்லாமல் இந்த ஷார்ட்கட்டில் போகிறது, இப்போ எல்லாம் ஃபியூவல் போட்டு சீக்கிரம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது எப்படி போதோ அந்த டேஸ்க்குள்ளே நம்ம போகணும் அப்படின்றத ஆனஸ்ட்டாக பண்ணுறாங்க.
I grasped that completely அப்படின்றாங்க interviewer. Name that one quality of yours that enabled you to complete this expedition successfully. உங்ககிட்ட நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு குவாலிட்டி இருக்கும்ல. சில பேர் வந்து ரொம்ப ஹானஸ்டாக இருப்பாங்க, சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா கரெக்டான வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடணும் இன்னைக்கு, எதுவும் பேக்லாக்லாம் வைக்கக்கூடாதுன்னு, அப்போ தான் அந்த வேலை வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட அப்படி என்னப்பா குவாலிட்டி இருந்ததுன்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி, whenever the winds dropped, இப்போ விண்டு வந்து இப்போ காற்று அடிக்காமல் இருக்கும்ல, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா it would have taken me even a fraction of second to switch on the engine and say let's go one more mile. இவங்க வந்து எப்போல்லாம் காற்று இல்லையோ அப்போ ஷிப் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து மூவ் ஆகும். கரெக்டாக காற்று போகிற திசையில் தான் கரெக்டாக அதை நேவிகேட் பண்ணி போகும்பா. ஆனால் இப்போ திடீர்னு காற்றே வரல, விண்டே வரலன்னா இவங்க உடனே யோசிப்பாங்க, சரி நம்ம இப்போ இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகலாமே அப்படின்னு இவங்களுக்கு யோசனை வருது. ஆனாலுமே இல்லைல்ல, இந்த ஜேர்னியை நம்ம எப்படி முடிக்கணும், ஹானஸ்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. But inside of me something poked me and said that you have to be honest with yourself and this expedition has to be done with honesty. I am glad that we were able to finish it successfully without the use of the engine at all. Engine use பண்ணாம வெறுமே அவங்க வந்திருக்காங்க using wind. Okay va? Next, as the head of the crew, how did you involve the team? அதுக்கு வர்த்திகா ஜோஷி என்ன சொல்றாங்கன்னா, we have all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with situation, but that was a good thing because we could discuss different ways of solving a problem and choose the best one. In fact, I would say it was easier for us to collaborate and work together. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கிட்டையுமே ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம வந்து இப்படி யோசிப்போம், ஆனால் இன்னொருத்தவங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசித்து நல்லதாக சொல்லுவாங்க. அப்போ அந்த விஷயத்த நான் எடுத்துப்பேன் அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாயல் குப்தா, வென் யூ ஆர் அவுட் அட் சி டீம் ஒர்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ கொஷின் கேட்பாங்க, டீம் ஒர்க் பற்றி இந்த நேவிகேஷன் ஆஃப் விமென் யார் சொன்னா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் யார்? பாயல் குப்தா. டீம் ஒர்க் பற்றி பாயல் குப்தா பேசியிருக்காங்க. In the middle of the crisis, even during the storm, when 3 people would be out on watch, the other 3 who would be inside wouldn't be able to rest. இப்போ ஒரு ஸ்டார்ம், ஒரு டெம்பஸ்ட் மாதிரி வருதுன்னு வைங்களேன், புயல் வருதுன்னா கடலில் 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வந்து சரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பாதுகாப்பாக இருப்பாங்க, 3 பேர் கீழே இருப்பாங்க பேஸ்மெண்ட்டில். ஓகேவா, ஷிப்பில் மேலே கீழே இருக்கும்ல அந்த மாதிரி. ஆனால் கீழே இருக்கவங்களாலையும் ஐயோ மேலே என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு தவிப்போடு இருக்கிறாங்க. Somebody would heat the water, the other person would heat the gloves because it was raining also. So team effort actually helped in navigating through the 20 hours long storm. 20 மணி நேரம் ஒரு ஸ்டார்ம் வருதாம்ப்பா. அந்த ஸ்டார்ம் அப்போது சில பேர் வந்து வாட்டர் ஹீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளியே 3 பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அவங்க வந்த உடனே இதெல்லாம் குடிப்பாங்க, க்ளவுஸ் எல்லாம் ஹீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, I feel that if I had been alone then it would have been a nightmare to deal with the challenges that the sea throws at you. நைட்மேர்னா என்ன? ஒரு கெட்ட கனவு, ரொம்ப ஒரு மோசமான கனவாக இருந்திருக்கும் நான் மட்டும் தனியாக போயிருந்தேனா இந்த எக்ஸ்பெடிஷன்லன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க்கு வைல் செயிலிங். ரொம்பவே சேலஞ்ச் பண்ணது என்னப்பா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது வர்த்திகா ஜோஷி என்ன சொல்கிறாங்கன்னா, த சீ கேன் கெட் நியர்லி, ஒரு நிமிஷம், த சீ கேன் கெட் நியர்லி டஃப் வென் வின்ஸ் ஆர் பிக்கிங் அப். வேகமான காற்று வரும்போது சீ வந்து வேறு மாதிரி ஆகிடும். Those are the times we have to be active and need to anticipate what could be there ahead. Anticipate na or positive யோசிக்கிறது. ஓகேவா? In the South Pacific we encountered a storm where the seas are almost 9 to 10 meters high and the winds are picking up to 60 to 70 knots ன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உங்களோட நோட்ல இருக்கணும், உங்களோட நோட்டில் கண்டிப்பாக இருக்கணும். என்ன எவ்வளோ? 9 to 10 meters higher seas. wind வந்து picking up at 60 to 70 knots. knots என்றது என்ன அப்படின்னா unit of speed equal to 1 nautical per hour, exactly 1.852 kilometer per hour. சரியா? இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். which is about a hurricane force of wind on land. It is normal on sea.
It is normal on sea-ன்றாங்க. Where there is hardly any landmass to stop the winds. It was also a blissful experience. இப்போ blissfulனா என்ன? blissfulனா happy, ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது. அது என்னன்னா, when something broke down and after a lot of hard work and effort we were able to fix it together. இப்போ திடீர்னு நம்ம சிஸ்டம்ல ஏதோ ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா நம்மளே எதனா பார்த்து யூடியூப் பார்த்து நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரே சந்தோஷமாயிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. அது நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு சரியாயிடுச்சுன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். We will remember these incidents as well because they gave us the strength to move on, and if something went bad we were able to overcome through challenges அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. Next, what were the exciting moments during the trip? இது நல்லா இருக்கும் பாருங்க. வர்த்திகா ஜோஷி, டஸ்மன் சீப்பா, இவங்க வந்து டஸ்மன் சீயை கிராஸ் பண்ணும் போது அங்கே என்ன பார்ப்பாங்க அப்படின்னா southern lights. When we are crossing the Tasman Sea we witnessed a brilliant southern lights from the sea. southern lights தெரியும்ல, southern lights ஒரு மாதிரி green கலராக மாறிடும். ஓகேவா, ஸ்கை. It was rare to watch that in those months, that too from sea. We were absolutely awestruck. அதை பார்த்து வியந்து போயிட்டோம். As we were not expecting it to see the entire sky lit up in green color. ஒரு அந்த ஸ்கை என்ன கலரில் மாறிட்டான், green கலரில். There was bioluminescence. bioluminescenceனா என்னது பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் இதை பார்த்துருக்கீங்க? பயோலூமினசன்ஸ்னால் என்னென்னா, கடல் இப்போது சீயில் போனீங்கன்னா சீயில் வந்து ஆர்கானிசம்ஸ் இருக்குமா, சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸில் என்னென்னா லிட்டப் ஆகிடும். கடலே வந்து ப்ளூ கலரில் ஆகிடுமேப்பா, நல்லா பிரைட் கலரில் ஆகிடுமே, ஸ்பார்க்லிங் ஆகும்ல, அதுதான் பயோலூமினசன்ஸ். ஓகே, அது டியூ டு தட் ஆர்கானிசம்ஸ் தான். டால்ஃபின்ஸ் ஸ்விம்மிங் இன் த வே ஆஃப் த போட் லைக் அவர் நெய்பர்ஸ். ஸோ இந்த சைடு அவங்க ஷிப்பு போகுதுன்னா பக்கத்தில் வந்து டால்ஃபின்ஸ் போகுது, ஏதோ நெய்பர்ஸ் மாதிரி இருக்காங்களாம். அண்ட் அ வெரைட்டி ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ். வி ஸ்பாட்டட் அ டெட் ஸ்பெர்ம் வேல். அங்கே வந்து ஒரு இறந்து போன ஒரு வேல் இருக்குது, ஸ்பெர்ம் வேல். அதை தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு ஐலாண்ட் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ அது அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒன்ஸ் வி தாட் இட் வாஸ் அன் ஐலாண்ட் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். எதை பார்த்து அவங்க ஐலாண்டுன்னு நினச்சிக்கிறாங்க? அந்த டெட் ஸ்பெர்ம் வேலை பார்த்து. இட் வாஸ் ஸோ ஹியூஜ். வி ஆர் நாட் ஸ்பெஷலிஸ்ட், ஸோ whenever we spotted something in the sea we had to google it to learn more about the species. ஸோ எதுவுமே அவங்களுக்கு இன்கேஸ் தெரியலனா உடனே அவங்க கூகுள் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். how did your crew spend time deep in the sea? ஒரு டீப் சீல இப்போது கடலில் போனால் சுற்றி பார்த்தா என்ன தெரியும்? வாட்டர் தான். ஓகேவா, ஃபுல்லாகவே சீ தான் தெரியும். அப்போ நீங்கள் எப்படிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், யார்? ஸ்வாதி பிரதபாலி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டியூரிங் சர்க்கம் நேவிகேஷன் வி பிக்ட் அப் சம் ஹாபீஸ். அங்கே வந்து சில ஹாபீஸாக அவங்க எடுத்துக்கிறாங்க. என்னது? அண்ட் கெட் போஸ்டிங் பிக்சர்ஸ் ஆஃப் டெலிகேசிஸ் லைக் கோல்கப்பாஸ். கோல்கப்பாஸ் அண்ட் கேக்ஸ் இவங்க பண்ணி அதை பற்றி பேசுகிறாங்க. கோல்கப்பாஸ்னால் என்ன? யாரெலாம் வந்து காளான் கடை போயிருக்கீங்க? அது இல்லை, யாரெல்லாம் காளான் சாப்பிட்ருக்கீங்க? சாட் ஐட்டமில் காளான் சாப்பிடுவீங்க. வேறு என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? சாட் கடையிலப்பா பையான்னு போய் பானிபூரி, வேறு பேல்பூரி, சன்னா மசாலா, இந்த 4த்தில் பானிபூரியோட இன்னொரு நேம் தான் கோல்கப்பாஸ். ஓகேவா, கோல்கப்பாஸ் அண்ட் கேக்ஸ். வி ஆல்சோ ரெட் புக்ஸ் வென் த வெதர் வாஸ் ப்ளசன்ட். வெதர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் போது புக்ஸ் படிக்கிறாங்க. அண்ட் டிட் சம் குவில்லிங் அண்ட் கிராஃப்ட் ஒர்க். குவில்லிங்ன்றதும் கிராஃப்ட் சம்மந்தப்பட்டது தான். வைல் டீம் லீடர் வர்த்திகா ஜோஷி ரெட் காமிக்ஸ் அண்ட் த ராமாயணா டூரிங் ஹர் ஜேர்னி. யார் காமிக்ஸும் ராமாயணாவும் படிக்கிறாங்க அப்படின்னா வர்த்திகா ஜோஷி படிக்கிறாங்க. ஐ லவ்டு குக்கிங். யாருக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்குது? வெரி குட். ஸ்வாதி பிரதபாலிக்கு வந்து ஷீ லவ்ஸ் குக்கிங் அண்ட் ஆல்சோ so well, so included in baking பண்ணுறாங்க. I also like crafting a lot, so I used to make a lamp shadesலாம் பண்ணுறாங்க அவங்க அந்த மீன் டைமில். I love it when people appreciate the food that I cook, so I gave my crew members the best dishes that was possibly on land with the limited resources that we had on the boat. ஸோ இவங்க குக் பண்ணால் அவங்களோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இவங்க நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. யார்? ஸ்வாதி. டீம் ஒர்க் பற்றி பேசினது யார்? பாயல் குப்தா. பாயல் குப்தா தானே?
பார்த்தீங்களா? ஓகே, கரெக்ட், டீம் ஒர்க், பாயல் குப்தா. நெக்ஸ்ட்டு இப்போ இன்டர்வியூவர் என்ன கொஷின் கேட்குறாங்க? வர்த்திகா ஜோஷி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 6 is a great number. We were always entertained. We watched movies, listened to music, and you won't believe some of the goodies the crew rustled up in our tiny pantry even while sailing in rough seas. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு குட்டி டைனி பேண்ட்ரிஸ் இருக்குது, அங்கே வந்து இந்த குட்டி குட்டி இந்த குட்டி பூச்சி அதெல்லாம் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வி மேட் பராத்தாஸ், வெரி இம்பார்ட்டன்ட்பா, பராத்தாஸ், பேக்டு கேக்ஸ் அண்ட் பிரெட் அண்ட் ஈவன் மேட் ஹல்வா அண்ட் ரசகுல்லாஸ். இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. என்னெல்லாம் பண்ணாங்க? பரோட்டா, பராத்தாஸ், கேக்கு, பிரெட்டு, ஹல்வா, அப்புறம் ரசகுல்லா. வி செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல்ஸ் அட் சி. 254 days போயிட்டு வராங்களா, அப்போ ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரும்ல, அதுவும் அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. வி திங்க் அபவுட் இட் நவ் ஆன் லேண்ட். வி ரிமெம்பர் த தீபாவளி வி ஸ்பெண்ட் அட் சி. இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க. வி செலிப்ரேட்டட் 3 birthdays இன்க்ளூடிங் த ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆஃப் தி போட். அவங்களோட பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, போட்டோட ஃபஸ்ட் பர்த்டேவுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த ஜேர்னியில். ஆல்சோ ஸ்பெசிஃபிக் அக்கேஷன்ஸ் லைக் கிராசிங் த ஈக்வேட்டர், வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்வேட்டர் கிராஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய அவங்களோட அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அண்ட் சச். வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ இவங்க போயிருக்காங்க, ஒரு விமென் க்ரூ போயிருக்கு, அப்போ கண்ட்ரியே பார்க்கும்ல அவங்களுக்கு வந்து நம்ம எப்போவுமே ஒரு நல்ல ஒரு அவுட்லுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இருக்காங்க. ஸ்வாதி பிரதபாலி என்ன சொல்கிறாங்கன்னா, we knew that the entire country was watching us and praying for us, so we never wanted them to have a single day of thinking that we are in trouble. இந்த உலகமே எங்களை தான் பார்த்துட்ருக்கு, நாங்கள் இங்கே கஷ்டப்படுறோம், நாங்கள் இங்கே பயப்படுறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. We knew that it is going to happen, but the people out there did not know what kind of challenges we are facing. So one of the motives that we kept in mind was that we did not want to frighten them. யாருக்கும் நாங்கள் பயமுறுத்த விரும்பலை. We decided that once the circumnavigating was over, we are going to show what we have actually gone through. அது வரையும் அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லலை, ஒன்ஸ் இந்த எக்ஸ்பெடிஷன் முடிஞ்ச உடனே தான் சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், ஆஸ் அ விமன் ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெடிஷன்? இப்போ வர்த்திகா ஜோஷி என்ன சொல்கிறாங்கன்னா, it is a matter of great honor and we couldn't have imagined anything better for our cast off. Of course, we began as all women team. It is a great boost to women in the country. ஆமாந்தானே, இந்த 6 விமென் போனதுனால இந்த மற்ற இருக்க விமென்க்குமே எப்படி இருக்குது, ஒரு கிரேட் பூஸ்டாக இருக்குது. பட் ஆஸ் வி ஆர் கோயிங் ஆஸ் sailors and we as sailors have seen that the sea does not discriminate between genders. இப்போது ஒரு மென் அந்த ஐஎன்எஸ்வி தாரிணியில் போனாலும் சரி, விமன் போனாலும் சரி, ஆனால் அந்த கடலுக்கு தெரியுமா வர்றது ஜென்ஸு, வர்றது வந்து மேலு, வர்றது வந்து ஃபீமேல் அப்படின்னு தெரியுமா? தெரியாது. அப்போ கடல் வந்து ஓஷன் டசன்ட் டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிமினேஷன்னா பாகுபடுத்தி பார்க்குறது. இட் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரலாக இருக்குது. அண்ட் வி ஹாவ் ரியலைஸ்ட் தட் gender does not play a role in sailing, but to boost the morale in the country and for more women to take in adventures like sailing, I feel it is great that an all women team had been formed to undergo this expedition அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆன்சர் பண்ணுங்க. Which quality of the skipper helped to bring out a successful expedition? Teamwork, honesty. அவங்க ரொம்ப ஹானஸ்டாக இருந்ததுனால தானேப்பா. Who among the crew mentioned about teamwork? Very good, பாயல் குப்தா. When did they witness the brilliant southern lights from the sea? How did the sky appear there? While crossing the Tasman Sea, it was green in color, sky. What festival did they celebrate during their expedition? Diwali. அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஈஸியாக இருந்ததா? படிக்கும் போது பெருசாக இருக்கும், நீங்கள் ஒன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். Glossary. Circumnavigate அப்படின்னா என்னது? To travel all the way around something, especially the earth. இதெல்லாம் சுற்றி வர்றது, எஸ்பெஷலி ஏர்த்தை சுற்றி வர்றது தான் என்னது? Circumnavigating. Indigenously அப்படின்னா நம்மளே ஓனாக பண்ணுறது.
naturally, innately, inherent-ஆ பண்றது தான் வந்து indigenous. Consonants-னா agreement-னு அர்த்தம். Consonants-னா என்னது? Agreement or compatibility between opinions or actions. That is called as consonants. Skippered-னா என்னது? Captain of a vessel. Skippered-னா தான் captain of the vessel, especially a small boat. Expedition என்னன்னா a journey or voyage made for some specific purpose such as war or exploration. ஒரு explorationக்கோ warக்கோ துவங்கப்படுறது தான் என்னது? Expedition. Replenishment-னா என்னது? Restore பண்றது, restock பண்றது. Restoration of a stock or supply or to former level or condition. That is called as replenishment. Apprehensive-னா என்னன்னா anxious, பயமா இருக்குதுப்பா apprehensive-னா. Next, contention அப்படினா என்னன்னா struggling together in opposition, strenuous effort. Contention-னா great effort தான் வந்து contention ன்னு சொல்றாங்க. Auxiliary-னா என்ன? நம்ம கூட படிச்சிருக்கோம்ல main verb, auxiliary verb. Auxiliary-னா helping. Okay, for addition தான் அது. Additional, used as a reserve or substitute in case of need. Anticipate-னா to foresee. நான் அப்பவே இதை ஆன்டிசிபேட் பண்ணேன்னா முன்னாடியே அதை பற்றி நினச்சேன், ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஆன்டிசிபேட். பயோலூமினன்சன்ஸ்னா த ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட் பை லிவிங் ஆர்கானிசம்ஸ். சீல இருக்க லிவிங் ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பயோலூமினசன்ஸ். கோல்கப்பாஸ் அப்படின்னா த அதர் டேர்ம் ஃபார் பானிபூரி. லாஸ்ட்டாக மொரல் அப்படின்னா எமோஷ்னல் ஆர் மென்டல் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஃபிடென்ஸ் எஸ்பெஷலி இன் த ஃபேஸ் ஆஃப் hardships. That is called as moral. Okay, easy-ஆ இருந்ததா? ஓகேப்பா, நம்ம இன்னைக்கு இந்த ப்ரோஸ் empowered women navigating the world வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? சரி, இதை முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க.